தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் தொழிலாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு மகேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களது கூட்டமைப்பு எவ்வாறு வேலை செய்கிறது, யார் யாருக்காக வேலை செய்கிறது, உங்களுடைய சேவைகள்லாம் என்னன்னு சொல்லுங்கள். எங்களது கூட்டமைப்பு பிரத்யேகமாக சாலையோர வியாபாரிகளுக்காக வேலை செய்கிறது. அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவது, அவர்களுக்கான வாழ்வுரிமையை உறுதி செய்வது, அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அதிலே அவர்களோடு உதவியாக இருந்து அதுக்கு தீர்வு காண உதவுவது. இதுதான் இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம். அந்த நோக்கம் தற்பொழுது ஓரளவு நிறைவேறிவிட்டது. இது நீண்டகால போராட்டம். 1998 சாலையோர வியாபாரிகளுக்கென்று ஒரு அமைப்பு டெல்லியிலே துவங்கப்பட்டது. அந்த அமைப்பிலே நான் ஒரு 3 முறையாக ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் விட்டு ஒரு 3 முறை நான் இந்த தென் பகுதிக்கு செயலாளராக இருக்கிறேன். அது 2 பகுதிகளாக கொண்டதா? 2 பகுதிகளாக கொண்டது. ஒன்று வடபகுதி, இன்னொன்று தென் மாநிலங்கள், இன்னொன்று வட மாநிலங்கள். 2 செயலாளர்கள் இருப்பாங்க. அதில் தென் மாநிலங்களுக்கான செயலாளராக நான் இருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 2013 தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர் கூட்டமைப்பு என்று ஏற்படுத்தினோம். இந்த தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து போராடியதன் விளைவாக, நீங்கள் சாதாரணமாக சாலையோர வியாபாரிகள்னால் அவர்களுக்கு அந்த தொழிலுக்கு அங்கீகாரம் இருக்காது. அவர்களை கார்ப்பரேஷன்காரங்க வந்தாலும் இந்த பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க, இது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு விரட்டுவாங்க. காவல்துறை வந்தாலும் நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கீங்க, மக்களுக்கு இடையூறாக இருக்கீங்கன்னு விரட்டுவாங்க. ஆனால் இவர்களுடைய அந்த வியாபார தன்மை என்னென்னா, இன்றைக்கு அரசாங்கத்தால் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்போ தாங்களே முன்வந்து ஒரு சிறிய முதலீட்டை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி மழை வெயிலெலாம் பாராமல் அந்த உடல் உழைப்பை செலுத்தி அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப லாபத்திற்கு அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுபவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி இருந்தாலும் இவர்களிடத்தில் பொருள் வாங்கி பயன்பெறுகிறவர்கள் ரொம்ப ஏழை எளிய நடுத்தர சாதாரண மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இவங்கள்ட்ட கூசாமல் பொருளை வாங்கி பயன்பெறுகிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குறைந்த விலையில், ஏன்னா இவர்களுக்கு பெரிய வியாபாரத்துக்கென்று பெரிய முதலீடு செய்த அமைப்பு கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் என்ன லாபம் கிடைக்குதோ அது ஓரளவு போதும் என்ற மனத்தோடு விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். உதாரணத்துக்கு காலையில் கத்திரிக்காய் 20 ரூபா விற்கும், ராத்திரி போகும்போது பார்த்திங்கன்னா சும்மாவே கூட அள்ளி கொடுத்துருவாங்க. 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், பூ வகைகளாகட்டும், இன்றைக்கி சாலையோரத்தில் கிடைக்காத எந்த பொருளும் இல்லை. பிளாஸ்டிக் பொருள், பொம்மை, இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், குறிப்பாக உணவுப் பொருட்கள். இப்போ நடைபாதை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு முரண் இருக்குது. அதாவது நடைபாதை என்பது நடப்பதற்கு, நீங்கள் அதில் போய் வியாபாரம் பண்ணுறது தவறு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்தப்போ டெல்லியில் இந்த மாதிரி ஒரு சாலையோர வியாபாரி மேலே டெல்லி கார்ப்பரேஷன் அவங்க ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாடும்போது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்முடைய மக்கள் தாங்கள் வெளியே போகும்போதும் வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கென்று கடையை தேடி போவதற்கான அவசியம் இல்லாமல் வரும் வழியிலே அவர்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிறது. இது கலாச்சாரமாக உள்ளது. அந்த இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில், இத்தகைய பழக்கத்தில் இந்த மாதிரியான சாலையோர வியாபாரிகள் குறைந்த விலையில் குறைஞ்ச லாபத்தோட பொருளை கொடுக்குறாங்க. அவங்க தேடி போகிற கஷ்டம் இல்லாமல் இவங்கள்ட்ட குறைஞ்ச விலையில் பொருளை வாங்கிக்கிறாங்க. அதனால் இந்த நடைபாதை என்பது வெறுமனே போக்குவரத்திற்கு என்று மட்டும் சொல்ல முடியாது. இது போன்ற
சில விஷயங்களுக்கும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே தான் அந்த கரு முளைக்கிறது. அதைத்தான் 98 நாஸ்பி என்ற அந்த சாலையோர சிறுகடை வியாபாரிகளுக்கான தேசிய கூட்டமைப்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளை அந்த சங்கங்களை ஒருங்கிணைத்து, சின்ன சின்ன சங்கம் 50 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி சங்கங்களை ஒருங்கிணைத்து அவர்களிடத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதை அரசுக்கு பல வழிகளில் கருத்தரங்கங்கள் மூலமாகவும், நேராக பார்த்து சொல்கிறது மூலமாகவும், கடிதங்கள் மூலமாகவும் எழுதி அரசினுடைய ஒரு மனப்பான்மையை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த சாலையோர வியாபாரிகள் யாரையும் ஏமாற்றி பிழைக்கிறதில்ல, கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செலுத்தி அரசாங்கம் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய பலு இல்லாமல் இவங்க சொந்தமாக ஒரு முதலீட்டை கடன் வாங்கி, அதிக வட்டிக்கு கூட கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சு தங்களுடைய குடும்பம் குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். இதனால் அரசாங்கம் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணுன்ற பலு அரசாங்கத்துக்கு குறைகிறது. இவர்களுடைய குடும்பங்கள் இந்த மாதிரி பிழைக்கிறதுனால அரசுக்கும் இவர்களை காப்பாற்ற வேண்டிய ரொம்ப பொறுப்பு கொஞ்சம் குறைகிறது. அதனால் இந்த சாலையோர வியாபாரத்தை அங்கீகரிக்க வேண்டும், இவர்களை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்ற வச்சு அதை அரசு, மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு 2004 சாலையோர சிறுகடை நகர்ப்புற சாலையோர வியாபாரிகளுக்கான தேசிய கொள்கை என்று ஒன்று வருகிறது. அதில் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் கணக்கெடுங்க, கணக்கெடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு கொடுங்க. ஐடி கார்டு கொடுத்த பிறகு இவர்களெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. ஒருவேளை இந்த கார்னரில் வண்டி திரும்புகிற இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த ஒழுங்குபடுத்துங்க, கொஞ்சம் ஓரமாக போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் இவர்களை அகற்றி விடாதீர்கள். இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி தான் அந்த தேசிய கொள்கை சொல்லிச்சு. அதை சில மாநில தேசிய கொள்கையின் போது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசுகளுடைய விருப்பம். அப்போ என்னன்னா தொடர்ந்து போராட்டம் தொடருது. ஏன்னா எல்லா மாநில அரசும் அதை ஏற்றுக்கொள்ளலை. முதல்ல ஒரிசாவில் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு, ஒரிசாவில் ஒரு புவனேஸ்வர் அப்படின்ற கார்ப்பரேஷனில் இதை சிறப்பாக செயல்படுத்தி அங்கே ஒரு வெண்டிங் ஜோன்லாம் புதுசாக அமைச்சு, அது எப்படின்னா கடை ஒரு 3 அடி கடை, அப்புறம் 3 அடிக்கு பக்கத்தில் இன்னொரு 3 அடி இருக்கும். அது கடையில் சாமான் வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த பாதையில் வருவாங்க. அதுக்கு அடுத்த 3 அடி இருக்கும். சாமான் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த பாதையில் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கடைகளையும் நல்லா அழகாக டிசைன் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து அந்த கார்ப்பரேஷன் தான் முத அழகு பார்த்தது. அது ரொம்ப காலமாக அந்த செஞ்ச வேலையை நாங்கள் வீடியோலாம் போட்டு எல்லாம் நடைமுறையில் இருக்கா? அப்போது இப்போயும் நடைமுறையில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாதை ஓரத்தில் இருக்கிற வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள், அவங்க விற்கிறாங்க, இரவு போயிடுறாங்க. அது இல்லாமல் தளவாடங்கள், அந்த விற்பனைக்குரிய அந்த பொருளை விற்பதற்காக தளவாடங்கள்லாம் வச்சு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா மக்களுக்கு, போகிற வர்ற மக்களுக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2004க்கு பிறகு மறுபடியும் 2009 இந்த கொள்கையை கொஞ்சம் மேம்படுத்தி இவர்களுக்கான ஒரு தனி இடங்கள் எல்லாம் ஒதுக்கணும், இவர்களை அகற்றக்கூடாதுன்னு மறுபடியும் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வராங்க. அந்த கொள்கையை சீரியஸாக கொண்டு வர்றாங்க. அப்படி இருந்த போதும் நிறையா மாநிலங்கள் ஏற்குது, சில மாநிலங்கள் ஏற்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரே வழி, இந்த நோய்க்கு ஒரே மருந்து இதற்கான ஒரு மத்திய சட்டத்தை கொண்டு வருவதான்னு தொடர்ந்து போராடி ஒரு மத்திய சட்டம் வந்துருச்சு. அந்த மத்திய சட்டம் நல்லா ஆய்வு பண்ணி அதில் சாலையோர வியாபாரிகளை 3-4 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று குமித்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இன்னொன்று வண்டியில் போய் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இன்னொன்று ஸ்டேஷனரி வெண்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க வியாபாரம் பண்ணி முடித்தோடனே அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வியாபாரம் தான் டி நகரில் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ஸ்டேஷனரி வெண்டார்ஸ், அவர்களும் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான். ஏன்னா சட்டம் 3 விதமாக பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இடத்த ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லுது. நீங்கள் சொல்கிற வகை ஸ்டேஷனரி வெண்டார்ஸ், அது பூக்கடையில் அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. டி நகரில் அந்த மாதிரியான வியாபாரிகள் இருந்தாங்க. அவர்களுக்கான இடம் ஒரு 116 இடம் 2006 இங்கே பூக்கடையெல்லாம் ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ சாலையோர வியாபாரிகள், இப்போ ஒருத்தர் வியாபாரி அந்த இடத்துல தொழில் செய்ய முடியலை, அல்லது இறந்து போகிறார், அல்லது வேறு ஏதோ நிலையில் அவர் அந்த இடத்தை விட்டு விலகுகிறார் என்றால் அந்த இடத்த இன்னொரு வியாபாரிக்கு விற்கிறாங்களே. அதாவது நீங்கள் எந்த விஷயத்துலையும் ஒரு தவறு இருக்க தான் செய்யும், எல்லா துறையிலும். இன்றைக்கி உதாரணத்துக்கு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இன்றைக்கும் பல லட்சம் ரேஷன் கார்டுகள் போலி ரேஷன் கார்டுகள் இருக்குது. அரசாங்கம் ரேஷன் கடை நடத்துதுன்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி அரசு வழங்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு குறை இருக்கலாம். அந்த குறைகளை உங்கள் சங்கம் அந்த குறைகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளது. அதுக்கு யாரும் வந்து அதற்காக வக்காலத்து வாங்குவதில்லை. எங்களை போன்ற சங்கங்கள்லாம் என்னென்னா நியாயத்தை தான் பேசுகிறோம். அந்த மாதிரி தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறவங்கள அவங்கள அந்த இடத்திலே ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரம் தேடுவதற்கு அனுமதியுங்கள் என்று தான் அந்த சட்டத்தின் வாயிலாக நம்ம கேட்குறோம். அந்த சட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ நடைமுறையில் இருக்குது. 2014 அந்த சட்டம் வந்துச்சு. 2015 விதிமுறைகள் குறித்த அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சட்டம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுக்கணும், அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கணும். அப்புறம் அந்த அடையாள அட்டை கொடுத்த பிறகு அவங்க வாக்காளர்களாக மாறிடுறாங்க. அந்த அவர்களை வாக்காளர்களை கொண்டு 6 சாலையோர வியாபாரிகளுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 15 பேர் கொண்ட குழு, அது நகர வியாபார குழு பேர் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த நகர வியாபார குழுவில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கணும்னா, அதில் சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் 40%, அப்புறம் மாநகராட்சி, காவல்துறை, வர்த்தக சங்கம். சில பெரிய கடைக்காரங்க சொல்லுவாங்க இந்த சின்ன கடை இருக்கிறனால எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. சில குடியிருப்பவர்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு இவங்க வடி வச்சிருக்கிறதுனால எங்களால் குடியிருப்புக்கு போகிறதுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. அதனால் யாரெல்லாம் இந்த வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களோ, அவங்களாம் பாதிக்கப்படக்கூடியவர்களோ, அவர்களெல்லாம் ஒரு பிரதிநிதியாக அதில் வச்சு ஒரு வெண்டிங் கமிட்டி, 15 பேர் கொண்ட வெண்டிங் கமிட்டி, நகர வியாபார குழுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த நகர வியாபார குழு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னை கார்ப்பரேஷனில் நடைமுறையில் இருக்குது. அந்த நகர வியாபார குழு தான் இவர்களை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், இவர்களை அகற்ற வேண்டுமா அல்லது இடத்தை மாற்ற வேண்டுமா அல்லது ஏதாவது தவறு நடந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த 15 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் எல்லாருடைய பிரதிநிதித்துவம் வந்துடுது. இப்போ காவல்துறை எங்களை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, மாநகராட்சி எங்களை கேட்க சொல்ல முடியாது, சாலையோர வியாபாரி எங்களை கேட்காம செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாரையும் உள்ளடக்கிய குழுவை ஏன் போட்டாங்கன்னா, இந்த போலீஸ் நினச்சா போயிட்டு ஒருத்தனை அடித்து விரட்டிடுவாங்க, அதனால் அவன் வாழ்வாதாரம் பாதிக்கும். கார்ப்பரேஷனும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தன்னிச்சையாக ஒரு அகற்றுதல் நடைபெறுவதனால வாழ்வாதாரம் பாதிக்கிறத தடுக்கணுன்றதுக்காகத்தான் ஒரு குழுவினுடைய முடிவின்படி இதை செயல்படுத்தணும்னு சொல்லி அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இதை வந்து பெருசாக இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தன்னிச்சையாக வந்து இவர்களை அகற்றக்கூடிய செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2022 25 மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய அகற்றுதல் முயற்சி நடந்தது. சிஎம்டிஏ அதை மேற்கொண்டது. இந்த சட்டத்தெல்லாம் மதிக்காமல், நகர வியாபார குழுவை கேட்காம. அப்போ வந்து ஒரு பெண்மணி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு போய் சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுனாங்க. அப்போ அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர் கேட்குறாரு அந்த பெண்மணி, இவ்வளோ அவமானப்பட்டுட்டியே, நம்ம இவ்வளோ அவமானப்பட்டோமே, இந்த மாதிரி அகற்றுதெல்லாம் உனக்கே அந்த வேலை, இப்போ பாரு உன்னை தரதரன்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அவனை உன் பொண்டாட்டியை பற்றியா, அவளை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க, இனிமேல் நீ இங்கே கடை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி. இதில் அவன் வெக்ஸாகி இருந்தவன் மறுநாள் அதே சிஎம்டிஏலேருந்து ஒரு பாதுகாவலர், ஒரு ப்ரைவேட் பாதுகாவலர் வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, பார்த்தியா உன் பொண்டாட்டியோட நிலைமையை, அவ்வளோதான், நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தனா அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வெக்ஸாகி மருந்து குடிச்சு செத்துறான் அடுத்த நாள். ஸோ இதுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம். இதுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தைகளை வச்சு இன்றைக்கும் ஆவாரம் பண்ணி தான் பிழைக்குது. அந்த இதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னா போராடணும். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எடுக்கப்படலை. ஏன்னா இது அரசு துறைங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, கூடுமானவரை காவல்துறை எல்லாம் சேர்ந்து அவங்கள பாதுகாக்கத்தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஒழுங்காக எஃப்ஐஆரும் போடலை. நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு 10-20 கடிதம் எழுதியிருப்போம். 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10-20 கடிதம் எழுதியிருப்போம், நிறையா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்று வரைக்கும் அப்படி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இதில் சரியான கவனம் செலுத்தலை, சரியாக நீதி வழங்கலைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த 2022 நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிறகு தான் இப்போ இவங்க வந்த பிறகு இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க. இந்த அரசாங்கத்தை பெரிதாகவும் நம்ம குறை சொல்ல முடியல, செலுத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து
அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற விதத்தில் இவங்க தன்னிச்சையா 21 வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு 21 பதவி ஏற்றுட்டாங்க. ஆமாம், இந்த நிகழ்வு நடந்தது அவங்களோட 22 ஆட்சி காலத்தில் தான். ஆனால் சரியான நடவடிக்கை இல்லை இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா இதை காவல்துறை காப்பாற்றுது. இப்போ காவல்துறை தான் நடவடிக்கை இருக்கணும், எஃப்ஐஆர் போட்டு அவங்க காப்பாற்றுறாங்க. எப்படின்னா காவல்துறையினர் சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் மாமூல் கேட்குறாங்க, சிலர் அந்த வச்சிருக்கிற பொருளை வாங்கிட்டு போய் காசு கொடுக்காம போயிடுறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. அந்த மாதிரி சொல்கிறாங்க, சிலர் புலம்புகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கூட்டமைப்பு அதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கா? இந்த நடைமுறை அப்பையும் இருந்தது, இப்பையும் இருக்கு. ஆனால் இனிமேயும் கூட இருக்கும். ஆனால் அந்த அளவெல்லாம் குறைந்து போயிடுச்சு. அப்போ ஒரு 100% இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்குது. இப்போ நிறையா மாமூல் கொடுக்குறது, இப்போல்லாம் பொருள் கொடுத்தா உடனே பணம் கேட்டு வாங்கிடுறாங்க. இவங்களா பார்த்து சரி பரவாயில்ல நம்ம அதிகாரி இருக்காருன்னு சொல்லி பெருந்தன்மையாக கொடுக்குறதும் இருக்குது. ஆனால் வற்புறுத்தி வாங்கினா கம்ப்ளைண்ட் வரும். எங்களை போல ஆளுகள்கிட்ட முறையிடுவாங்க. நாங்கள் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இவர் எங்களை வற்புறுத்துறாரு அப்படின்னா அவர் மேலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கோம். அதனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்து போயிடுச்சு. இப்போ என்னென்னு இந்த சட்டம் வந்த பிறகு உன் மேலே ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் மட்டும் போட்டுக்கிறையா, பெட்டி கேஸ் அப்படின்னு மட்டும் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதுவும் போடக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. இவர்களை எந்த காரணத்தை கொண்டு இவங்க அந்த சட்டத்துக்குள்ளே வந்ததுனால இவங்க மேலெல்லாம் கேஸ் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இருந்தாலும் காவல்துறை அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ இருக்கிற காவல்துறை என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனையில் மாநகராட்சி ஈடுபடும்போது அவங்கள உதவிக்காக கூப்பிடுறாங்க, பாதுகாப்புக்காக வரும்போது காவல்துறையும் சேர்ந்து அத்துமீறுது. இப்போ கோயம்பேடில் நடந்த விஷயம் அது மாதிரி தான். ஒரு சாலையோர வியாபார தரதரன்னு இழுத்துட்டு போகிறது, ஜீப்பில் ஏற்றுறது, சேலை அவரை ஏற்றுட்டு போகிறது. அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய மச்சினை ஒருத்தன் வர்றான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் லுங்கிலாம் அவுத்து விட்டுறாங்க. லுங்கிலாம் அவுத்து விட்டு ரோட்டில் அடித்து ஓட விடுறான். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது தான் இவருக்கு ரொம்ப அவமானமாகி அவர் இறந்தார். இப்போ நேற்று அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கஷ்டமான செயல் என்எஸ்சி போஸ் ரோட்டில் தலைவருக்கு வந்த காரணம் அதுதான். ஆமாம், இதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சாலையோர வியாபாரிகள், உணவுப் பொருள் வியாபாரிகள் எப்படி சுத்தமாக சுகாதாரமாக வியாபாரம் பண்ணுறது. நான் ஏன்னா பொதுவாக குறை சொல்லிடுறாங்க இல்லையா, சாலையோர வியாபாரத்தில் சாப்பிடாதரா, அது சுத்தமாக இருக்காது, வயிற்று கோளாறு பண்ணிடுறாங்க, அங்கெல்லாம் போய் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகாரிகளுக்கும் பிரச்சனை ஆகுது. இப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சுத்தமாக சுகாதாரம் இல்லாத பொருள் விற்காத மாதிரி அவங்க பார்க்கணும். ஸோ சாலையோர வியாபாரி ஒரு ஏழை வியாபாரி பிழைக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. அதனால என்னென்னா இவர்களுக்கு சுத்தமாக சுகாதாரமாக எப்படி வியாபாரம் செய்கிறதுன்னு அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே வச்சு ஒரு பயிற்சி கொடுத்து ஒழுங்குபடுத்திக்கிட்டே வர்றோம். அப்போ சுமூகமான நிலை வருது. சுத்தமாக சுகாதாரமான பொருளை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, சாலையோர வியாபாரி குடத்தில் தண்ணி மோண்டு கொடுப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேனில் வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கைவிட்டு வளர்ப்புற மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி தண்ணி எல்லாம் கரெக்டாக ஒரு வாரமாக கை கழுவுங்கன்னு சொல்கிறது, குப்பைகளை ஒழுங்காக வச்சு கடைசியில் ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி முன்னேற்றம்லாம் வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம அமைப்பு வேலை செய்கிறது தான். அப்படி நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. நேற்று இதே மாதிரி இந்த சட்டத்தை மதிக்காமல், நகர வியாபார குழுவை கேட்காம, ஒப்புதல் இல்லாமல் இந்த அகற்றுதல் முயற்சி நேற்று நடந்தபோது ஒரு வயதான அம்மா, இவங்க எப்படின்னா போலீஸ்காரங்க சாமானை பிடுங்குவாங்க. ஏன்னா இவங்களுடைய வியாபார பொருட்களை பிடுங்கினா தான் அவங்க இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. அவர்கள் இன்னும் கூட அழிப்பாங்க. வியாபார பொருட்களை பிடுங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு அடிப்படையாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தட்டு பலகை, அதை அடித்து உடைப்பாங்க. அடித்து உடைச்சா திரும்பியும் அதுக்கான ஒரு கட்டமைப்பு அவனுக்கு வளர்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும். அந்த தட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பொருளை பிடுங்கும்போது அந்த அம்மா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு சந்துக்குள்ளே ஓடுறாங்க. ஓடும்போது இந்த அதிகாரிகள் அவங்கள விரட்டி போய் பிடுங்கிறதும் உண்டு. அந்த மாதிரி நேற்று நடந்திருக்கு. விரட்டி போய் பிடுங்கியிருக்காங்க. அந்த அம்மா தன்னுடைய ஒரு பப்பாளி பழம் விற்கிது, ஒரு 1500 2000 ரூபா முதலீடு இருக்கும். அதுவும் கடன் வாங்கி தான் விற்கிது. வயசு அந்த அம்மாவுக்கு 75. அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைகள், 4 பேர், 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தை. 2 பெண் குழந்தைகளும் கல்யாணம் ஆகி அவங்களும் சாலையோர பற்றி ஏழையாக இருக்காங்க. அவங்களாலையும் இந்த அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒரு பையன் மன வளர்ச்சி இல்லாதவன். அந்த அம்மாவும் அந்த பையனை கூட வச்சு அந்த அம்மா தான் காப்பாற்று. அந்த பையனுக்கு 40 வயசு இருக்கும். இன்னொரு பையன் அங்கனக்குள்ளே சின்னதாக வியாபாரம் பண்ணிட்டு போகிறான். ஸோ இந்த அம்மா தானே சொந்தமாக பிழைச்சி
இந்த மூளை வளர்ச்சி இல்லாத பையனை காப்பாற்றிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த 1500 2000 பொருளை கட்டி அணைச்சிட்டு காப்பாற்ற முயன்றப்ப அப்படியே அந்த அதிர்ச்சியில் கீழே விழுந்து இறந்துருது. போலீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயும் போல தான் இப்போ எப்படி கோயம்பேடில் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த அதிகாரியை காப்பாற்றணும் இல்லையா. ஆக்சுவலாக அகற்றுறதுனால விரட்டினதுனால தான் இந்த அம்மா ஓடுது, அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. விரட்டி அந்த அம்மா ஓடி சந்துக்குள்ளே போய் கீழே விழுந்து செத்து போச்சுன்றாங்க. ஆனால் விரட்டி பின்னாடி போய் பறிச்சாங்க, அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் உள்ள ஒரு 5 கடையினுடைய சிசிடிவி கேமரா பதிவுகளை அந்த ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு, யாருக்கும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு தகவல் வருது. போலீஸ் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்கள்கிட்ட தான் பேசியிருக்காங்க, அந்த குடும்ப பெண்கள்கிட்ட. இந்த மாதிரி அந்த அம்மா விரட்டும் போது அந்த சாமானை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போய் சந்துக்குள்ளே போய் விழுந்துருச்சின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. இவர்கள் விரட்டினதுனால தான் அந்த அம்மா ஓடுது. ஸோ அதுவே தவறு தான், சட்டப்படி குற்றம், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். இவர்கள் ஓடி போய் அவங்ககிட்ட பிடுங்கி அதனால இன்னும் அதிர்ச்சியாகி அது சாவுது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை, அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை இவங்க வாங்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காகன்னா, அந்த மாநகராட்சி அதிகாரி கார்த்திக்னு ஒரு அந்த ஏரியா பொறுப்பாளர் இருக்கார், எப்பயுமே கடுமையாக செயல்படக்கூடியவர். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வண்டியை புல்டோசர் அந்த வண்டி வச்சு அடித்து உடைச்சிருக்காரு. அப்போயே நான் அவரை கேள்வி கேட்டு மனித உரிமைகள் ஆணையத்துக்கெல்லாம் புகார் கொடுத்தோம். எங்கே போனாலும் தப்பிச்சு வந்துடுறாங்க அரசு துறையாக இருக்கனால. உடனே மனித உரிமைகள் ஆணையத்திட்ட என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஐயா இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுயா, அந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த இடத்துல வியாபாரம் பண்ண. ஐயா ஒன்வேளை வண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஸ்கூட்டரில் ஒன்வேளை போயிடுறாரு, போனால் அவருக்கு என்னையா பண்ணுவீங்க? ஸ்கூட்டரை சீஸ் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம், அவரை பிடிச்சி அரெஸ்ட் கூட பண்ணலாம். ஆனால் அவரோட கையை காலை உடச்சி வண்டியை உடைப்பீங்களாயா அப்படின்னு கேட்டவுடனே தான் என்னுடைய அந்த புகாரே அவங்க வாங்கினாங்க. அந்த மாதிரி வேலை தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு. இப்போயும் அதே மாதிரி என்ன நடக்குன்னா, பூக்கடையில் அந்த அதிகாரியை காப்பாற்றுறதுக்காக, கார்பரேஷனை காப்பாற்றுறதுக்காக எஃப்ஐஆர் மிதமாக தான் போடுவாங்க நிச்சயமாக. அது இப்போ இன்றைக்கி நம்ம அந்த பாடியை நல்ல முறையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு போய் அனுப்புறதுக்கும், அது சம்பந்தமான பத்திரிகையாளர்களுக்கு இந்த தகவலை சொல்லி தமிழக முதல்வர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ஆன வேலைகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இந்த எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போடுறதுக்கு என்ன பண்ணணும், முதல்வர்கிட்ட இருந்து நிவாரணம் கிடைக்கணும். 4 கோரிக்கை தான். இப்போ மன வளர்ச்சி குன்றிய அந்த மகன் இருக்கார், அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அதாவது 4 கோரிக்கை வைக்கிறோம். ஒன்று இந்த மாதிரியான சட்டவிரோத அகற்றுதல்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கணும். 2வது இந்த சட்டவிரோத அகற்றல் முயற்சி காரணமான அந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். 3வது இதனால் பாதிக்கப்பட்ட அந்த சாலையோர பெண் வியாபாரியின் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இதுதான் முக்கியமான கோரிக்கை நம்ம தமிழக முதல்வருக்கு வைக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் டிவி மூலமாகவும் நான் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தமிழன் டிவிக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நிலைமை மாறும். ஏற்கனவே இருந்த நிலைமை மாறி தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இவர்களுக்கான சட்டம் கிடைத்திருக்கிறது, இவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடும் ஒரு கட்டமைப்பும் அந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தவறாக பயன்படுத்துவதை, அந்த கட்டமைப்பை பயன்படுத்தாமல் இவர்கள் தன்னிச்சையாக அதை பயன்படுத்தி இவர்களை துன்பப்படுத்துவது இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்ச காலத்தில் நிச்சயமாக மாறும் என்று நம்புகிறோம். அதை நோக்கிய பயணமாகத்தான், அதை நோக்கிய போராட்டமாகத்தான், அதற்கான வேலைகளைத்தான் இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து செய்து வருகிறது. நிச்சயமாக ஒரு நல்ல நிலை வரும் என்ற நம்பிக்கையிலே தான் சாலையோர வியாபாரிகளும் அவர்களுக்காக பணி செய்யக்கூடிய நாங்களும் எங்களுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆட்சி நீங்கள் 2 வருஷமாக ஒரு புகார் கொடுத்தீங்க, அதுக்கான நடவடிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது சரியான தீர்வு ஏற்பட்டதா? சிக்கல்கள் வரும் பொழுது நம்ம முயற்சி பண்ணுறோம். எந்த அரசாங்கம் இருந்தாலும் பல வழிகளில் நம்மளுக்கு உதவிட நினைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய எண்ணம் நன்றாகத்தான் இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ட்டு நிறையா திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழக்கூடிய மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஆனாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய சில தவறுகள் அந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அரசுக்கு கடிதம் எழுதும்போது இதை
நிச்சயமாக அதை குறிப்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுடைய கொள்கை நன்றாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணம் நன்றாக இருக்கிறது, அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இப்படி செய்வதன் மூலமாக தேவையில்லாமல் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இவர்கள் மீது கொஞ்சம் உங்களுடைய பார்வையை கவனத்தை செலுத்தி இவர்களை நல்லபடியாக வேலைகள் செய்வது பட்டும் படாமலும் சொல்கிறீங்க. அதுக்குள்ள தெளிவாகவே ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறோம். அந்த அதிகாரியினுடைய பேரை சொல்லுவோம், அந்த எந்த துறை வந்ததுன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். நிறையா நல்லது நடந்து உங்கள் பக்கத்தில் ஒரு தவறு இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு சால் ஜாப் சொல்லி அப்படி எழுதலாம். உங்கள் சைடு ஒரு எந்த விதமான தவறு இல்லைன்னும் போது இது தவறு, இதை நீங்கள் கலைந்திட வேண்டும் என்று எழுதலாம் தானே? ஆக்சுவலாக நீங்கள் அரசாங்கத்தை தொடர்புபடுத்தி கேட்டதுனால நான் சொன்னேன் அந்த பதில். ஏன்னா அரசாங்கமே கெட்ட அரசாங்கமாக இருந்தால் கெட்ட அரசாங்கம் தான் நம்ம சொல்ல போகிறோம். அரசினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது, ஏழை மக்களுக்கு மீதான அவர்களுக்கு கருணை இல்லை என்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு அரசு ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், இந்த மாதிரி சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி தானே அரசாணை விதிமுறைகள் குறித்த அரசாணை கொண்டு வர்றாங்க, நகர வியாபார குழு அமைக்கிறாங்க. அது அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி போடும்போது உங்கள் வியாபாரிகள் சில நேரங்களில் விதிமீறல்களில் ஈடுபட்டு இந்த மாதிரி சிக்கல் வரும்போது நீங்கள் அதை அதில் நீங்கள் தலை கொடுப்பீங்களா இல்லை அதை விட்டுருவீங்களா? கட்டாயம். அதாவது என்னென்னா, விதிமீறல்களில் ஈடுபட்டால் இவர்கள் என்ன பெரிய விதிமீறல்களில் ஈடுபட முடியும்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறாங்க பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க கடையானுவாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் கோடு போடுறது, எல்லோ கோடு, ரோப் அடிக்கிறது, ஆணி அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் அடித்து இப்போ இன்றைக்கி கோயம்பேடு எங்களுடைய யூனியன் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரத்தில் ஒரு எல்லோ கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டுக்குள்ளே தான் வைக்கணும்னு சொல்லி வலியுறுத்துவோம். அதை விட்டு வெளியே வரலாம் எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவோம், பார்த்துக்கோ யாரும் வெளியே வராது அப்படி எங்களுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் அதுக்கு உதவியாக தான் இருக்கிறோம். அதனால் விதிமீறல்கள் என்பது இவரிடத்துல வேறு என்ன விதிமீறல்கள்? இப்போ ஏழைங்க பாவம் ரோட்டுக்கு பிழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. வியாபாரிகளை பொறுத்தவரை லட்சக்கணக்கான வியாபாரிகள் இருக்காங்க அந்த சாலையோரமாக. இவங்க எல்லாரையும் அமைப்புகளை கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாருக்குமான அந்த அடையாள அட்டை கொடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே ஒரு அமைப்புக்குள் கொண்டு வருவது என்பது நடக்காத காரியம். உங்கள் அமைப்பு நிறைய வேறு அமைப்புகள் இருக்கு. ஆமாம், நிறையா எப்படி கட்சிகளில் நிறையா கட்சிகள் இருக்கும், அந்த மாதிரி அமைப்புகள்லேயும் நிறையா அமைப்புகள் இருக்குது. சின்ன சின்ன சங்கங்களும் இருக்குது, அந்தந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய சங்கங்களும் இருக்குது. தமிழ்நாடு அளவில் வேலை செய்யக்கூடிய சங்கங்களும் இருக்குது. தமிழ்நாடு அளவில் வேலை செய்யக்கூடிய சங்கங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சங்கம் ஒரு முக்கியமான சங்கம். அதாவது கட்சி சார்பற்ற சங்கமாக தமிழ்நாடு முழுவதும் செயல்படுவது என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய அமைப்பாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அரசியல் கட்சிகளில் தமிழ்நாடு அளவில் இப்போ சிஐடியாக இருக்கட்டும், ஏஐடியூசி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்கம், விடுதலை சிறுத்தைகளுடைய தொழிற்சங்கம் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ உங்கள் உறுப்பினர்களை தேர்தல் காலங்களில் நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்ற ஏதாவது வற்புறுத்தல்கள் வலியுறுத்தல்லாம் பண்ணுவீங்களா? இதுவரை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிற அறிவுறுத்தல் என்னென்னா, நல்ல வேட்பாளர்களை பார்த்து வாக்களியுங்கள். கட்சியை பார்க்க வேண்டாம், வேட்பாளர்கள். ஆமாம், வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்களாக பாருங்கள், கட்சியும் பாருங்கள், வேட்பாளர்களையும் பாருங்கள். உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க, உங்களால் எளிதில் யாரையும் நீங்கள் சொல்கிறதில்ல, குறிப்பிட்டு யாரையும் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இந்த சாலையோர வியாபாரத்தில் இருக்கிறார்கள். நீ ஒரு கட்சிக்கு வாக்கு போடுனா மற்றவங்களுக்கெல்லாம் அது சங்கடமாக இருக்கும், தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு யார் நல்லவங்களாக பார்த்து வாக்களிங்க அப்படின்னு தான் இதுவரை ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் யாருக்குமே குறிப்பிட்டு ஓட்டு போடுங்க நம்ம சொன்னோம். இப்போ வியாபாரிகள் சங்கம், வணிகர்கள் பேரமைப்பு இப்படிலாம் இருக்குது. இந்த அமைப்புக்குள்ளேயும் உங்களுடைய சாலையோர வியாபாரிகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களா? ஒரு சிலர் வர்த்தக சங்கம், அதாவது பெரிய வியாபாரிகள் சங்கம், வர்த்தக சங்கத்தில் அவங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த சங்கத்துக்காரங்க முயற்சி எடுக்கிறதுனால பல சாலையோர வியாபாரிகள் அங்கே போகிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான். ஏன்னா அங்கே டிப்டாப்பாக பெரிய பணக்காரர்கள் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்களேன், அங்கே பணக்காரர்களாக காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, இதில் வருவாங்க. அங்கே ஒரு சாலையோர வியாபாரி ரொம்ப எளிமையாக போனார்னா அவர் ஒரு வித்தியாசமாக தெரிவார். ஸோ அது எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி கூட்டத்துக்காவது உங்களை சேர்த்துப்பாங்க. அப்படி இருக்கா? கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம்னா கூப்பிடுவாங்க, நிச்சயமாக அதுக்கு போவாங்க. இருந்தாலும் இந்த சங்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கௌரவமாகவும் ஒரு ஃப்ரீயாகவும்
ஒரு மனது திருப்தியுடன் இயங்க முடியாது, அங்கே இருக்க முடியாது. அங்கே போகும்போது கொஞ்சம் இவங்களுக்கு கூசும். எப்படி பெரிய கடைகளுக்குள்ள ஏழைகள் போனால் கூசுதோ, சில பேர் அப்படியே ஏற இறங்க பார்ப்பான், என்னம்மா வேணும், என்ன அங்கே வந்திருக்க அப்படின்வான். டி நகரில் ஒரு இடத்துல என்னாச்சுன்னா, ஒரு ஏழை பெண்மணி போய் சந்தேகத்துக்கு ஆட்பட்டு அதை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு செத்த கதையெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்கள அவமானப்படுத்தி அவங்களுடைய சேலையை உருவி பார்க்குறது, உள்ளே போய் வச்சு செக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் ஏழை மக்கள் இந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு போகிறதுலையே அவங்களுக்கு இந்த சிரமம் இருக்குது. அதனால தான் அவங்க சாலை ஓர கடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ உங்களுடைய அமைப்புக்கும் அந்த வணிகர்கள் அமைப்பு இருக்குல்ல, இதுக்கு இடையிலான சிக்கல்கள் வரும்போது நீங்கள் 2 தரப்பும் அமர்ந்து பேசி அதை தீர்த்திருக்கிறீர்களா? தீர்த்திருக்கோம். அதாவது என்னென்னா, ரெண்டுமே சங்கம் தான், ரெண்டுமே அவர்களுக்கான அந்த உறுப்பினர்களுக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள், நம்ம உறுப்பினர்களுக்காக நம்ம செயல்படுறோம். சில இடங்களில் பொதுவான விஷயத்தில் 2 பேரும் ஒன்றுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் தாராளமாக பேசுறது இல்லை, நண்பர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு வெள்ளையனும் என்னுடைய நண்பர் தான், விக்ரமராஜாவும் என்னுடைய நண்பர் தான். அதில் இந்த இவர் பொருளாளராக இருக்கக்கூடிய கோவிந்தராஜில் எனக்கு ஒரு 20 ஆண்டு கால நண்பர், 20-25 ஆண்டு கால நண்பர். அதனால் அவங்களோட நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரும்போது சில இடங்களில் சின்ன கடைக்காரங்களுக்கும் பெரிய கடைக்காரங்களுக்குமே பிரச்சனை வரும்போது நம்ம அதை தீர்த்து வைக்கிறதுக்கு. நீங்கள் வியாபாரம் நடைபாதையில் வியாபாரம் பண்ணுறீங்களா? சாலையோர வியாபாரம் நான் ஒரு காலத்தில் பண்ணினேன். இப்போ வெறுமனே சோஷியல் ஒர்க்கு தான், முழுக்க இந்த பொதுப்பணியில் தான் நான் என்னை ஈடுபடுத்திட்டு இருக்கேன். இப்போ இந்திய ஒன்றிய அளவில் நீங்கள் செயல்படுறீங்க, அதுலேயும் பொதுச் செயலாளருங்க தென்பகுதிக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலத்து வியாபாரிகளுக்குமான சிக்கல்கள் வருகின்றனவா? அதை எப்படி தீர்க்கிறீங்க? இல்லை, மற்ற மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் உள்ள வியாபாரிகளுக்கு பெரிய சிக்கல் வர்றதில்லை. சில சமயங்களில் இந்த சந்தைகள்லாம் நடக்கும்போது உள்ளூர்லேயே போகும்போது சில பிரச்சனைகள் வரும். உள்ளூர் வியாபாரியும் வருவான், இந்த சந்தைகளில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளியூர் வியாபாரியும் அங்கே போவாங்க. அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் தலையிட்டு நம்ம தீர்த்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒன்று தான்ப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு. தென் மாநிலங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க. தென் மாநிலங்கள்கிட்ட போய் அங்கே நீங்கள் பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்களோடு பேசுவது, இந்த மொழி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? எனக்கு ஒரு 4-5 மொழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும், ஒரு 2-3 மொழிகளை என்னால் பேச முடியும். ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி பேச முடியும், மலையாளமும் அப்படி பேசினா புரிந்து கொள்ள முடியும், தெலுங்கு பேசினா புரிந்து கொள்ள முடியும். சில சமயம் கொஞ்ச நாள் அங்கே இருந்த பிறகு அப்படியே நிறைய வார்த்தைகளை பழகியும் பேசுறது உண்டு. அதனால் அப்படி தான் சமாளிக்கும். செயலாளர் என்ற நிலையில் ஒரு தமிழர் இங்கே நமக்கு பஞ்சாயத்து பண்ணுறாரு, இல்லை நமக்கு அறிவுரை கூறுகிறாரு என்ற ஒரு மாற்று மனப்பான்மை அவர்களுக்கு ஏற்பட்டது உண்டா? அந்த மாதிரி எதுவும் நடந்தது? எப்பொழுதும் அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. பரவாயில்ல, விவரமாக இருக்கிறார் ஒருத்தர், நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்களே ஒழிய அவர் இங்கே வேலை செய்கிறாருன்ற மாதிரி எண்ணம் யாருக்கும் வந்ததில்லை. சாலையோர வியாபாரிகளுக்கு ஒன்றிய அரசு எந்த விதமான உதவிகளை செய்கிறது? அதை பற்றி சொல்லுங்கள். சாலையோர வியாபாரிகளுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது தான் இந்த மத்திய சட்டம். அது எந்த மத்திய சட்டத்தின் மூலமாக முதல்ல அவர்களுக்கான ஒரு அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் எப்போ, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2014. முதல்ல 2004 சாலையோர வியாபாரிகளுக்கான தேசிய கொள்கை, 2009 அதை மேம்படுத்தி கொண்டு வர்றாங்க, 2014 இதை மத்திய சட்டமாக கொண்டு வர்றாங்க. பாராளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரில் பெரிய முயற்சியில் அது நிறைவேறுது. அதில் உங்களுக்கு தொழிலுக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வண்டியை ஓட்டினா எவ்வளோ வேணாலும் கேஸ் போடலாம். ஆனால் இப்போ லைசன்ஸோடு வண்டி ஓட்டுறோம், இப்போயும் கருப்படிக்கலை, பிரேக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் இப்போ லைசன்ஸோடு வண்டி ஓட்டுற நிலைமைக்கு அரசாங்கம் நம்மளை அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு வழி செஞ்சுருக்கு. அது இல்லாமல் இப்போ கடன் திட்டங்கள்லாம் வழங்கினாங்கல்ல. இப்போ பிரதம மந்திரின்னு நிறையா இந்த கடன் திட்டம், முத்ரா லோன் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் பெரிய வியாபாரிகளுக்கு. அப்புறம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டம் 10,000 ரூபா, ஒவ்வொரு சாலையோர வியாபாரிக்கு முதல்ல 10,000, அதை கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா 20, அதை கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா 50,000 ரூபா அப்படின்னு. ஒன்றிய அரசும் இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள்? அடுத்ததாக புதிய திட்டங்கள் அல்லது புதிய சலுகைகள் ஏதாவது தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
இந்த வாழ்வாதாரம் பாதிக்காதவாறு இந்த இருக்கின்ற சட்டத்தை ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்தி இந்த அதிகாரிகளை கண்ட்ரோலில் கொண்டு வந்து இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தினாலே இந்த வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும், இந்த சட்டவிரோத அகற்றுதல்கள் எங்கேயுமே நடக்காமல் இருக்கும். அதை தாண்டி இவர்களுக்கு வந்து சலுகைகள்னு எடுத்திங்கன்னா நாங்கள் வீட்டு வசதி திட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகளுக்குன்னு பிரத்யேகமாக வீட்டு வசதி திட்டம் கொடுங்க, சாலையோர வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடன் கொடுங்க. இப்போ ரொம்ப குறைந்த வட்டியில் கடன் கொடுத்தாங்க, வட்டியில்லா கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இடங்களை ஒதுக்கி வியாபார மண்டலங்களாக்கி அதை வந்து சாலையோர வியாபாரிகளுக்கு நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடம் இந்த வியாபார மண்டலங்களுக்கான இடம் ஒதுக்குவதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணாங்கன்னு வச்சுங்க, மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு பண்ணால் இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாலையோர வியாபாரிகள் அதாவது காலையில் ஒருத்தங்கள்ட்ட பணம் வாங்குறாங்க, சாயங்காலம் கொடுக்குறாங்க, அது வட்டி அதிகமாக இருக்குது, தண்டன்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிரமமான ஒரு சூழலில் வாழ்கிறார்கள், வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்று பேசப்படுகிறது. அதை பற்றிய கருத்து? அது உண்மைதான், இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா தனியார்கிட்ட போய் கேட்கும்போது உடனடியாக கிடச்சிருது. அரசாங்கம் வங்கி அங்கெல்லாம் போகும்போது நிறையா ஃபார்மாலிட்டிஸு, அதுக்கான வழிமுறைகள்லாம் நிறையா பின்பற்ற வேண்டியது இருக்குது. ஏழைகளாக இருக்கிறனால, படிக்காதவர்களாக இருக்கிறதுனால அதிலெல்லாம் அவங்களுக்கு போகிறதுல நிறையா சிரமம் இருக்குது. தனியார்னால் வந்தோடனே காசை கொடுத்துறான், சாயந்தரம் வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் பெரும் வட்டிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இதை மாற்றுறதுக்கு இப்போ அரசாங்கம் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்து, இப்போ தான் பிரதம மந்திரியினுடைய வங்கி கடன் திட்டம் கொண்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி அது பிரச்சனை சால்வ் ஆகிருக்குன்னா 10,000, 20,000, 50,000 அவங்க பிரதம அமைச்சர் பேரில் அந்த வங்கி கணக்கு வந்தது. இதில் வந்து குறைந்தபட்சம் இவ்வளோ இருக்கணும், அந்த அந்த பணம் எடுக்கப்பட்டு விட்டால் அதற்கான தண்டத்தொகையெல்லாம் கட்டணும்னு அந்த மாதிரிலாம் 10,000 ரூபா கொடுத்தா ஒரு 10 மாதம் மினிமம் பேலன்ஸ் வைக்கணுன்ற மாதிரி இல்லையா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கடன் திட்டம் நிறையா இந்த ஜன்தன் யோஜனான்னு சொல்லிட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் போயிட்டு தான் இருக்குது. அது அரசு, தமிழ்நாடு அரசு அந்த மாதிரியான செயல்பாடுகள் எதாவது பண்ணுறாங்க அவங்களுக்கு? தமிழ்நாடு அரசும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ள நேரத்தில், அந்த பிரச்சனையான நேரத்திலலாம் கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் மூலமாகவும் மற்ற வங்கிகள் மூலமாகவும் கடன் கொடுத்தாங்க. இப்போ 2015 வெள்ளம் வரும்போது கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாக கடன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த வெள்ளம் வரும் பொழுது இந்த ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் மூலமாக கடன் கொடுத்தாங்க. கோஆப்ரேட்டிவ் வங்கி மூலமாக கொடுத்தாங்க, தேசிய வங்கிகள். உங்களுக்கு ஆட்சிகள் மாறினாலும் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், ஆட்சிகள் மாறினாலும் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லை இவர்களுக்கு. ஏன்னா ஆட்சியினுடைய யார் ஆட்சிக்கு வந்தாலும் கொள்கை ஒரு நிலையான கொள்கை ஆயிடுச்சு. அரசினுடைய கொள்கை ஏழை மக்களை காப்பாற்றணும். சரி, சாலையோர வியாபாரிகளா, இவர்களுக்கான ஒரு மத்திய சட்டம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இவங்களை ஒழுங்குபடுத்துங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாதிரி பண்ணிக்கங்கன்னுங்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியினுடைய இந்த கொள்கையின் மூலமாகத்தான் நம்ம நிறையா பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு இந்த பட்டாசு விற்கிறது வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி அப்பெல்லாம் பெரிய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. ஏன்னா விபத்துகள் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. ஆனால் இங்கே பூக்கடையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் மட்டும் ராத்திரி கையில் வச்சுக்கிட்டே பட்டாசு விற்பாங்க. பெரிய கடைகளில் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு விற்பாங்க, குறைஞ்ச விலையில் கிடைக்கும். நிறைய ஏழைகள் வந்து எனக்கு 4 பாக்கெட் கொடு, 2 பாக்கெட் கொடுன்னு வாங்கிட்டு போவாங்க, குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். அப்படி விற்கும்போது போலீஸ் கெடுபிடி காட்டும், இதெல்லாம் விற்கக்கூடாது, இந்த முறை பட்டாசு வியாபாரம் தான் ஒன்று அப்படியே எல்லா சரக்கையும் தூக்கிட்டு போய் வச்சுருவோம், ஒன்றையும் தூக்கி லாக்கப்பில் போட்டுருவேன், உன் மேலே கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறோம். என்ன கடிதம் அனுப்புகிறோன்னா, இந்த மாதிரி ஏழை சாலையோர வியாபாரிகள் ஒரு 2 நாள் வியாபாரத்தில் இந்த வருஷத்துக்கான அவர்களுடைய கடனையோ இல்லை அவர்கள் பட்டிருக்கிற கஷ்டத்துலேயோ கொஞ்சம் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 நாள் வியாபாரத்தில் இந்த காவல்துறை இவ்வளோ கெடுபிடி காட்டுதுன்னு சொன்னால், முதல் நாள் நைட்டு இமெயில் அனுப்புகிறோம், அடுத்த நாள் வியாபாரம் நடக்குது. இது வந்து அரசினுடைய கொள்கை. இந்த என்எஸ்சி போஸ் ரோடு எடுத்துக்கிட்டிங்களா, என்எஸ்சி போஸ் ரோடு வந்து 2015 நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருது. ஆனால் அது தவறான தீர்ப்பு, அதன் பேரில் மேல்முறையீடு செய்யணும்னு தான் இப்போ வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னா 2014 சட்டம் வந்துருச்சு,
சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது, இவர்களெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ மாநகராட்சி என்ன போய் சொல்லியிருக்கணும், இவர்களுக்கான மத்திய சட்டம் வந்துருச்சு, இவர்களை இனிமேல் கணக்கெடுக்கணும், ஐடி கார்டு கொடுத்தா ஒழுங்குபடுத்த முடியும், அதுக்கு டைம் வேணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாத காரணத்தினால, இதை பற்றி சரியாக எடுத்து சொல்லாதனால மத்திய சட்டத்தை பரிசீலிக்காமல், அது என்னன்னு தெரியாமல் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இவர்களை காலி பண்ணணும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருது. இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க காலி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த தீர்ப்பே தவறு, மத்திய சட்டத்தை பரிசீலிக்காமல் கொடுத்த தவறு. சென்னை மாநகராட்சி வந்து இதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சரியாக தகவல் தெரிவிக்காதனால கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதுக்கு மேல்முறையீடு பண்ணி சாலையோர வியாபாரிகளுக்கான சட்டத்தை அமல்படுத்துகிற பொறுப்பு வந்து மாநகராட்சி தான். அதனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் துறை என்ற முறையில் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நீங்களாவே அதை மேல்முறையீடு பண்ணலை? அதை இல்லை, நம்ம மேல்முறையீடு பண்ணுறத இவங்க நோ ஹாக்கிங் ஜோன் அறிவிச்சிருக்காங்க, ஆன் வெண்டிங் ஜோன். அப்போ இவர்களே ஒரு இதுக்கான ஒரு முறையீடு பண்ணும்போது தான் நிச்சயமாக அந்த தவறு களைய. இப்போ காலம் தழுத்துறாங்க 14 இப்போ 2015 வந்துருச்சா. இப்போ அரசினுடைய துறை இந்த மாதிரியான செயல்பாட்டில் இருக்கு. ஆனால் அரசு நல்லெண்ணத்தில் இருக்கு. அப்போ கோர்ட்டு மறுபடியும் கண்டெம்ட் போடுறாங்க. கண்டெம்ட் போடும்போது கோர்ட்டு கடுமையாக சொல்லுது, ஒழுங்காக இந்த கடையெல்லாம் எடுக்க சொல்லு, இல்லைன்னா உன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டிடுவோம், காவல்துறை ஓ மேலே நடவடிக்கை எடுத்துருவோம், மாநகராட்சி மேலே நடவடிக்கை எடுத்துருவோம்னா அவங்க வருவாங்க. வந்தோடனே நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம், இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு, இதை மாநகராட்சி சரியாக செய்யலை, மேல்முறையீடு பண்ணல அப்படின்னு எழுதணுன்னா மறுநாள் ரைடு நின்றும். அதனால தான் இன்னைக்கு 2015 கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு மாற்றா எதுவும் வழங்கப்படலைன்னா கூட இன்னைக்கு 2024 வரைக்கும் அந்த மக்கள் இருக்காங்க. நானே போய் மாநகராட்சிகிட்ட கேட்பேன், சார் எப்படி சார் இது இல்லீகல் சார், நாங்கள் எப்படி சார் இனிமேல் அலோவ் பண்ணவே முடியாது சார், நாளையிலேருந்து நீங்கள் போடவே கூடாது சார்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ நாள் எப்படி சார் ஓடிச்சு, நீங்கள் ஒழுங்காக இவங்களை வந்து ஏழைகள் மேலே நீங்கள் அந்த மாதிரிலாம் கோர்ட்டு சொல்லிச்சு, நீங்கள் நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது சார். அதனால் கோர்ட்டு சொன்னாலும் கோர்ட்டு வந்து சட்டத்தை மட்டும்தான் பார்க்குது, அரசு தான் ஏழைகளுடைய நலனை பார்க்குது. அதனால் நீங்கள் சரியாக இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் நான் மாண்பு முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னால் அந்த மாதிரியாக சொல்லி 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 தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்காங்க. இல்லைன்னா அரசு நடவடிக்கை நீங்கள் தடுத்துறீங்க. ஆமாம். ஆனால் வழக்கு மன்றத்தோட நடவடிக்கை அப்படியே தான் இருக்குது. அதை மாற்றுவதற்கான முயற்சி நாங்களும் என்ன இந்த சாதக பாதகம் இருக்குன்னா, இப்போ சாலையோர வியாபாரி நிறைய பேர் வழக்குக்கு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, அரசுக்கு ஆதரவாக அல்லது பணக்காரர்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் தான் அதிகமாக வழங்கப்படுகிறதே ஒழிய ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறுவதில்லைன்ற மாதிரி இவங்க போனால் இதை காலி பண்ணுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்படி போய் ஒரு தவறான தீர்ப்பை வாங்கிட்டோன்னா நீங்கள் போயிட்டீங்க அங்கேயும் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி சுலபமாக காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம அரசு மேலே அந்த பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கே ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ செய்யலைன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் மேல்முறையீடு செய்யாதது உங்களுடைய தவறு, அதனால தான் இது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிக்க முடியுது. இதே நம்மளே கோர்ட்டுக்கு போய் நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா, நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போனீங்களா, உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுல்ல, இன்னும் எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வசதிகளும் இருக்காது. உச்சநீதிமன்றம் போகணுன்னா அதுக்கு நிறையா வசதிகள் வேணும், அதுக்கான வசதிகள் இருக்காது. அதனால என்ன பண்ணுறோன்னா அரசின் மேலே பொறுப்பு கொடுத்து அரசினுடைய கொள்கை இருக்குல்ல, ஏழைகளுக்கு ஆதரவான கொள்கை, அந்த கொள்கையை நம்ம பயன்படுத்தி அவங்கள்ட்ட நல்லபடியாக முறையிட்டு இன்றைக்கு வரைக்கும் அரசினுடைய உதவியினுடைய தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளிட்டு போக முடியுது. அதனால தான் நம்ம அரசுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கோம். டக்குன்னு இப்போ நேற்று ஒரு லெட்டர் போட்டிருக்கேன், இந்த மாதிரி சட்டவிரோத அகற்றுதல் முயற்சி நம்ம ஈடுபடுறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோ என்னையா அவங்கள போய் காலி பண்ணிகிட்டு இருக்கிற, அது பாவம் ஏழைங்க தவிக்கிறாங்க அப்படின்னு அரசு கேட்குது. இல்லை சார், கோர்ட்டு எங்களை கண்டெம்ட் போட்டு எங்களை இது பண்ணுது சார், முடியா கண்டுக்காம முடியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வாய்மொழி உத்தரவு நடக்குது. இது பல வழிகளில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சாலையோர வியாபாரிகள் பல வழக்குகள்லேருந்து தப்பிச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களே போட வச்சுருவாங்க. கார்பரேஷன் போட வைக்க, இல்லைன்னா யாராச்சும் போடுவான், இல்லைன்னா பணக்காரர்கள் போடுவான், இல்லைன்னா இருக்க பெரிய கடைக்காரன் போடுவான். பார்த்தீங்கன்னா எம்சி ரோட்டில் வந்து 2023 ஒரு தீர்ப்பு வாங்கி ஒரு போர்டு நட்டியிருக்காங்க, இனிமேல் இந்த பகுதியில் வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. என்எஸ்சி போஸ்டில் 2015 வழக்கு என்ன போட்டு இந்த இடத்தில் வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், பண்ணிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா
இது வந்து வேணும்னே பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்எஸ்சி போஸ் ரோடு எடுத்திங்கன்னா, இப்போ பெரிய கடைக்காரர்களுக்கு பார்க்கிங் வசதி கிடையாது. அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கடை. புதுசாக வர்றவங்க கொஞ்சம் பார்க்கிங் வசதி ஏற்படுத்திக்கிறாங்க. போக்குவரத்து வந்து வர்ற ஜனங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட சாமான் வாங்கத்தான் விரும்புகிறாங்க. போக்குவரத்து நெரிசலாக இருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது. இப்போ போக்குவரத்து நெரிசலுங்கிற காரணத்தை காட்டி தான் இவங்க நம்மளை காலி பண்ணுறாங்க. கோர்ட்டும் நம்மளை காலி பண்ண முயற்சி பண்ணுது. அதுக்கான ஆர்டர்லாம் போகுது. இப்போ இவங்கள காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்க்கிங் போடுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த பேரிகார்டெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுட்டு இவங்களெல்லாம் உள்ளே போக சொல்லி அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு 10-30 பேருக்கு அந்த இடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி நீ எங்கேயோ போய்க்கடா, எங்கேயோ போய் வியாபாரம் பண்ணுன்னா அவன் சந்து முனையில் போயிட்டு கடையை வச்சு அப்படியே பொழப்பு நடத்துவான். ஒரு கூட தானே, ஒரு தட்டு தானே வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறான். பண்ணும் பொழுது இவன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து பார்க்கிங் நிப்பாட்டுறாங்க. பார்க்கிங் நிப்பாட்டிட்டு அதிலே 1 வருஷம் நிப்பாட்டி காசும் வாங்கிக்கிறான். 2வது வருஷத்தில் வந்து நிப்பாட்டுறவனை வேனை கொண்டு வந்து அள்ளிட்டு போய் தினம் அது ஒரு பஞ்சாயத்து, ஒரு பண வசூல், அந்த போலீஸோட ஜபர்தஸ்த் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த அதிகார அந்த இதுவும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போட்டிருக்கு. சாயந்தரம் ஒரு 10 பேர் வந்து நம்மகிட்ட கெஞ்சினானா வண்டியை கொடுங்கன்னு அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உயிருள்ள வியாபாரி வியாபாரம் பண்ணி அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுறான். அந்த வாழ்வாதாரத்தை நீ அழிச்சிட்டு அந்த இடத்துல உயிரில்லாத பொருளை கொண்டு வந்து வைக்கிற. இந்த பொருள் இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி கூட நிப்பாட்டி வைக்கலாம். நீ அங்கேருந்து பேட்டரி கார் ஏற்பாடு பண்ணு, ஒரு மல்டி ஸ்டோரி பார்க்கிங் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இந்த பூக்கடை அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ காலமாக இருக்குது, எவ்வளோ ஜனப்பழக்கம் இருக்குது. இங்கேயே நீங்கள் ஒரு மல்டி ஸ்டோரி பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங்கில் எல்லா வண்டியும் விட சொல்லுங்கள், கார் முதல் கொண்டு. எனக்கு தெரிஞ்சு பிரசவாக்கம் ரத்னா ஸ்டோர் இருக்குது. ரத்னா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அவன் காரை மேலே போய் நிப்பாட்டுற மாதிரி பார்க்கிங் பண்ணியிருக்கான். அவ்வளோ நெருக்கடியான இடத்துல நீங்கள் பண்ண முடியாதா? உங்களுக்கு இல்லாத இடமா? பண்ணினீங்கன்னா காராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டு கீழே வந்தால் பேட்டரி கார் வைங்க. தாழ்தள பேட்டரி கார் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கிற மாதிரி 10 ரூபா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா 20 ரூபா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா 30 ரூபா வாங்கிக்கோங்க. எங்கே போகிறான்னா போகிற வழியில் அந்த கடை முன்னாடி இறங்கிக்குவான், திரும்பியும் ஜாமானை வாங்கிட்டு ஏறி வந்துடுவான். இதை நீங்கள் பண்ணுங்கள். பேட்டரி கார் வசதி பண்ணி கொடுங்க, மல்டி ஸ்டோர் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தான் தீர்வு கண்டலாம். ஒரு பக்கம் பார்க்கிங் இல்லாத கடைக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, இன்னொரு பக்கம் ஏழை சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்துக்கும் பிரச்சனை இருக்காது, இன்னொரு பக்கம் போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்மானம் ஆகிடும். போக்குவரத்துக்கு வண்டியை விடாதீங்கன்னு சொல்ல, யாரெல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து வண்டி அங்கே நிப்பாட்டு வந்துடணும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுற வண்டிகள் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணுங்கன்னு நிறையா நல்ல ஆலோசனைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து சென்னை மாநகராட்சி கொடுத்துட்ருக்கோம். சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும். டி நகரில் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம். டி நகரில் உள்ள நெரிசலை சமாளிக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன், இந்த பிரிட்ஜு கீழே நீங்கள் 2-3 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள நெருக்கடியை குறைச்சலான்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லும்போது, பிரிட்ஜு கீழே தான் வைக்க முடியாது, பிரிட்ஜு கீழே வந்து பாதுகாப்பு குறைபாடாயிரும், எவனாச்சும் வந்து குண்டு வச்சுட்டு போனா யார் பார்க்குறது? நான் சொன்னேன், குண்டு வச்சுட்டே போக மாட்டான், குண்டு வைக்கிறவனு இந்த மாதிரி ஆள் இருந்தால் குண்டு வைக்க மாட்டான், ஆள் இல்லாமல் வச்சுருந்தானா தான் குண்டு வைப்பான். அதே மாதிரி இல்லை, அங்கே இருக்கிறவன செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போகிறாங்க, லேடிஸ் பின்னாடி வந்தால் அவங்கள தட்டுறாங்க அப்படி இப்படின்னா. நான் சொன்னேன், செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போனால் உடனே ஐயா என் செயினை பறிச்சுட்டு போகிறான்னா 4வது கடைக்காரன் பிடிச்சிருவான், வேறு எந்த பொதுமக்களும் தட்டி கேட்க மாட்டாங்க, எங்கள் ஆள் தான் தைரியமாக பிடிப்பான். என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள்கிட்ட தவறாக நடக்கும்போது கூட எங்கள் கடையில் ஒதுங்கி, அண்ணா இந்த பையன் பின்னாடியே வர்றான்னா, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னா அப்படின்னா, என்னப்பா ஏன்யா போய் அவன் வேலையை பார்த்துட்டு போயா, இந்த பிள்ளைங்களை ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம ஆளாக தான் இருக்கிறான். அப்படிலாம் நிறையா வாதாடி இருக்கேன். நான் டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு முறை நான் ஏசிட்ட மேலே பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமாக, சப் இன்ஸ்பெக்டர் கோவமாக இருந்தார். யாருங்க அந்த சாலையோர வியாபாரி யாரோ இங்கே வந்திருக்காராம்ல, இவங்களா பண்ணுற நியூசன்ஸ் பொறுக்க முடியல, ஒரு வாதாடுறதுக்காக இங்கே வந்திருக்காராம்ல, எங்கே இருக்கார் அவர் அப்படின்னதும் நான் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். அந்த ஏசி சொன்னார், இவர் தான்ப்பா அந்த சாலையோர வியாபாரி தலைவர், இவர் அனுப்புகிறேன், ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சு பேசு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடனே மெஸ்மரைஸ் பண்ணிடுவார், அவர் செய்கிறது தான் நியாயம்னு சொல்லுவாருன்னு. அதனால் ஏழைகளுக்கான நியாயத்தை நம்ம வந்து தெளிவாக பேசுகிறோம். அதுக்கான ஒரு நாலெட்ஜை, அதுக்கான ஒரு அறிவை நம்ம இந்த அனுபவத்தினால் பெற்றிருக்கிறோம். அதனால் பல சாலையோர வியாபாரிகளை நம்மளால் காப்பாற்ற முடியுது. இதுக்கு அரசினுடைய ஒத்துழைப்பு இருக்குது, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்குது, சாலையோர வியாபாரிகளுடைய போராட்டம் இருக்குது, நம்முடைய
அது சார்ந்த அனுபவம் சார்ந்த அறிவும் இருக்குது. இதனால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவையை செஞ்சு சாலையோர வியாபாரிகள் நிம்மதியாக வாழ்வாதாரம் தேடுறதுக்கான முயற்சி பண்ணுறோம். இடையில நேற்று நடந்த மாதிரி சம்பவங்கள், கோயம்பேடில் நடந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதையும் அவர்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துருது. நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தெரிவித்தமைக்கு எங்களது உளம் கணிந்த நன்றி தெரிவித்து, இந்த ஏழை சாலையோர வியாபாரிகள் பற்றியும் அவர்களுடைய சிரமங்கள் பற்றியும் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சிரமத்துக்கு ஆட்பட்டு அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்பது சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுடைய தமிழன் டிவி தொலைக்காட்சி வழங்கியது. இதன் மூலமாக நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட இதுவும் ஒரு காரணமாக பல பேருடைய மனதை சென்றடைந்து அதை பதப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, வேறொரு ஆளுமையுடன் அடுத்த அரசியல் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.